எல்லோருக்கும் வணக்கங்க. டேலில கனெக்டட் பேங்கிங் சர்வீசஸ் அண்ட் பாரத் கனெக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து மொபைல் நம்பரை கொடுத்துருப்போம், ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி சென்ட் ஆயிட்டு இருக்கும். அப்போ அது வந்து எம்டியோட நம்பர் கொடுத்து ஒவ்வொரு தடவையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஓடிபி அவருக்கு போயிட்டு இருக்குங்க. அப்போ அந்த நம்பரை சேஞ்ச் பண்ணணும். நான் வந்து என்னோட நம்பர் கொடுத்துக்கணும், அதாவது அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் நம்பர் கொடுக்கணும், அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் ஹெட் நம்பர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நம்பரை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னாவே இந்த வீடியோ உங்களுக்கானது. இந்த வீடியோல நான் எப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த கனெக்டட் பேங்கிங் அண்ட் பாரத் கனெக்ட்ல இருக்கக்கூடிய ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்றது, மாத்தி புது நம்பரை எப்படி நம்ம அப்டேட் பண்றதுங்கிறத பத்தி உங்களுக்கு ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். மறக்காம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதை எப்படி அப்டேட் பண்ணிக்கலாம்? இந்த புது நம்பரை நம்ம புதுசா கொடுக்கக்கூடிய நம்பரை எப்படி அப்டேட் பண்ணலாம்னா, நம்மளுடைய டேலியில இருந்து நம்ம அப்டேட் பண்ண முடியாதுங்க. டேலிக்குள்ள முடியாது. அப்ப எப்படி அப்டேட் பண்றது அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ரெண்டு விஷயம். ஒன்னு tally.net ஐடி வச்சிருப்பீங்க, அதே மாதிரி tally.net பாஸ்வேர்டு வச்சிருப்பீங்க. அந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய டேலி சொல்யூஷன் அப்படிங்கிற நம்ம வெப்சைட் இருக்கு இல்லைங்களா, அதுல லாகின் பண்ணி கண்ட்ரோல் சென்டர்ல லாகின் பண்ணி பண்ணிக்கலாங்க. அதை எப்படி பண்ணலாம்? கூகுள்ல போயிட்டு நீங்க டேலி சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா லாகின் பண்ணிக்கலாங்க. லாகின் பண்ணி இந்த மாதிரி லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்க வியூ கிடைக்குங்க. ஸோ லாகின் ஆயிருச்சு. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருக்கேங்க இந்த இடத்துல. இந்த மாதிரி உங்களுக்கு வந்த உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க மை ப்ரொஃபைல் சொல்லி ஆப்ஷன் இருக்கு. லெஃப்ட் சைடுல மை ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த மை ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இங்க கனெக்டட் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் வருது. அதுக்கு கீழே மொபைல் நம்பர் வருது பாத்தீங்களா? இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க கொடுத்திருக்கக்கூடிய பழைய நம்பர், உங்க எம்டி நம்பர் கொடுத்திருந்தீங்கனாலும் சரி, இல்ல வேற ஏதாவது நம்பர் கொடுத்திருக்கீங்க, அது மிஸ் ஆயிடுச்சு. அப்போ அந்த நம்பரை மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா, அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, புது நம்பரை கொடுத்துக்கலாங்க. இந்த இடத்துல நீங்க இந்த பென் மார்க் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு மார்க் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் கொடுக்குற மாதிரியான ஆப்ஷன் வந்துருங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு புது நம்பர், நீங்க எந்த நம்பர் கொடுக்கணுமோ, எந்த நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி ஃபர்தரா வரணுமோ அந்த நம்பர் கொடுத்துக்கலாங்க. இந்த இடத்துல நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்பர் கொடுக்குறேன். இந்த நம்பர் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டிக் மார்க் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், இந்த நம்பர் சேவ் ஆயிருங்க. சேவ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இந்த கனெக்டட் பேங்கிங் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இங்க கிளிக் பண்ணிட்டு ஐ அக்ரின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இங்க கிளிக் பண்ணிட்டு பாரத் கனெக்டட் சர்வீசஸ் ஆப்ஷன்ல இங்கேயும் வந்து இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, புது நம்பர் அப்டேட் ஆயிருங்க. நம்மளுடைய டேலி ரிலேட்டடான உங்களுக்கு இந்த சர்வீசஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா, பாரத் கனெக்டட் பேங்கிங் சர்வீசஸ்க்கு உங்களுக்கு இங்க டேலிக்குள்ள நம்ம அப்டேட் பண்ணியாச்சுங்க. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த இடத்துல புது நம்பர் அப்டேட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இது மட்டும் பண்ணா உங்களுக்கு பத்தாதுங்க. இதுக்கப்புறம் இன்னொரு சின்ன விஷயம் பண்ணணும். அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய டேலிக்குள்ள நம்ம டேட்டா இருக்கு இல்லைங்களா, அந்த டேட்டாக்குள்ள ஒரு சின்ன விஷயம் ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும், இந்த இடத்துல F1 ஹெல்ப் இருக்கு இல்லைங்களா, F1 ஹெல்ப் போயிட்டு இந்த இடத்துல ட்ரபிள் ஷூட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வரும்னா, ரீசெட் லாகின்ல லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த ஆப்ஷன் ரீசெட் லாகினை கிளிக் பண்ணிட்டு மூணாவது ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ரீசெட் கனெக்டட் பேங்கிங் லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ரீசெட் பண்ணிக்கலாங்க. நம்ம புதுசா கண்ட்ரோல் சென்டர்ல அப்டேட் பண்ணிட்டோம், டேலில இன்னும் நம்ம இங்க லைசன்ஸ்ல அப்டேட் பண்ணாம இருக்கும் டேலிக்குள்ள. அப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு இந்த ஆப்ஷன் கொடுத்து இங்க என்ன பண்ணிக்கலாம், புதுசா அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்க பழைய நம்பர் இருக்கு, பழைய டீடைல் இருக்கு. அப்ப புது டீடைல் அப்டேட் பண்றதுக்கு இந்த இடத்துல கேக்குது, ஆப்ஷன் கேக்குது, எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா போதுங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் சொல்லி ஒரு பாக்ஸ் வருது பாருங்க. இந்த இடத்துல the connected banking login details have been cleared successfully. அப்ப என்ன ஆயிருச்சு, பழைய டீடைல் எல்லாம் கிளியர் ஆயிருச்சு, புது டீடைல் அப்டேட் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அப்டேட் ஆயிக்குங்க. இப்போ நீங்க இங்க என்டர் கொடுத்துட்டு இனி எப்பவும் போல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க கனெக்டட் பேங்கிங் யூஸ் பண்ணாலும் சரிங்க, இல்ல பாரத் கனெக்ட் யூஸ் பண்ணீங்கனாலும் சரிங்க, நீங்க யூஸ் பண்ணும்போது ஓடிபி வந்து புதுசா கொடுத்துருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு தான் நம்ம அப்டேட் பண்ணோம் இல்லைங்களா, வெப்சைட்ல டேலி சொல்யூஷன் வெப்சைட்ல அப்டேட் பண்ண அந்த நம்பருக்கு தான் ஓடிபி வந்து வருங்க. இனிமேல் என்ன ஆகாது, பழைய நம்பருக்கு ஓடிபி போகாது. ஒருவேளை நீங்க மறுபடியும் மாத்தணும்னா இந்த மாதிரி நீங்க நம்பரை மாத்திட்டு கண்ட்ரோல் சென்டர் நம்பர் மாத்திட்டு இங்க வந்து அப்டேட் பண்ணீங்க, ரீசெட் பண்ணீங்கன்னா, லாகின் ரீசெட் பண்ணீங்கன்னா திருப்பியும் நம்ம மாத்தி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனல்ல டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா டேலி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறோங்க. எல்லா வீடியோஸும் பாருங்க, இன்னும் டேலி ஆழமா கத்துக்கோங்க. விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.